வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனையாக யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிந்தனை செய்ய உள்ளோம். நம்ம முருகன் கோவில்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா, அந்த முருகன் சிலைக்கு பக்கத்தில் ஒரு வேல் இருக்கும். அதில் யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற வாசகம் எழுதியிருக்கும். அப்போ வந்து நம்ம எல்லாரும் அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறப்ப அதை நம்ம பார்த்துருக்கோம். கோவிலுக்கு போகிறப்பலாம் இறைவன் இருக்கிறப்ப நமக்கு என்ன பயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதலாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு யாமிருக்க பயமேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆன்மீக புரிதலோடு நம்ம சிந்தனை பண்ணி பார்க்குறப்ப நம்ம வாழ்க்கையில் சில புரிதல்களை ஏற்படுத்திக்கிறப்ப நம்ம அந்த அந்த யாமிருக்க பயமேன் அப்படிங்கிறதுக்கு நாம் செய்த நல்ல செயல்கள் இருக்க நம்ம எதுக்காக பயப்படணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி பதிவில் பார்ப்போம். அதுக்கு நாம் எவ்வளோ நல்ல செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணோம்னா, நம்மளுடைய சஞ்சித கர்மான்னு சொல்லப்படுற அந்த முன்னோர்கள் செஞ்ச பதிவுகள் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டாதது. நம்மளுடைய பிறப்போட 6 தலைமுறை, அதாவது 126 பேரோட எண்ணங்கள் செயல்கள் நமக்கு பதிவாக இருப்பதாக மகான்கள் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன செயல்கள் செஞ்சாங்க, அவங்க கழிச்சது போக மீதி பதிவுகளை நம்மக்கிட்ட பதிவாக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு மகான்கள் சொல்கிற உண்மை. அப்போ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து சிந்திச்சு பார்க்குறப்ப நம்ம சிற்றறிவுக்கு எட்டாது. அப்போ நாம் இன்னிலேருந்து செய்கிற செயல்களை நல்ல செயல்களாக மாற்றிக்கிறப்ப அந்த செயல்கள் வந்து நமக்கு புண்ணிய பதிவாக மாறி நம்மை காக்கும் அப்படிங்கிறத ஒரு சிறிய கதையின் மூலயமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சண்டையில் ரொம்ப கோவத்தில் கணவர் என்ன செஞ்சுறாரு, மனைவியை எட்டி உதைச்சிடுறாரு. மனைவியும் வலி தாங்க முடியாமல் கணவருக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. உங்களை எட்டி உதைச்ச காலில் உங்களை பாம்பு கடிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க. அது வந்து மகரிஷி சொன்ன மாதிரி 6 இடங்களில் பதிவாகி 6வது இடமாகிய வான்காந்தத்துலேயும் பதிவாயிடுது. அந்த வான்காந்தத்தில் பதிவாகி தக்க காலம் வர்றப்ப ஒரு குறிப்பிட்ட நாளில் கணவர் வந்து காட்டு வழியாக நடந்து வர்றாங்க. அந்த பதிவு எழுச்சி பெற்று ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு கருநாகத்தை தூண்டி, பிரபஞ்சம்னா அந்த கருநாகத்தை தூண்டி விடுது அவரை கடிக்க சொல்லி. அதே போல் அவர் நடந்து வர்ற பாதையில் கருநாகம் அந்த எந்த கணவர் வந்து மனைவி எட்டி உதைச்சாரோ அவருடைய காலை தீண்டிடுது. தீண்டினோன்னா மனைவியோட சாபம் பழித்து அவங்க கணவருடைய காலை கடிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் செஞ்ச புண்ணிய பதிவுகள், அதாவது அவர் செஞ்ச நல்ல செயல்கள் அவருக்கு கைவசம் இருக்கிறதால அந்த வழியாக ஒரு வைத்தியர் வராரு. வைத்தியர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த கருநாகம் தீண்டப்பட்ட இடத்துல சில பச்சிலைகளை கட்டி அவருக்கு மீண்டும் உயிர் தெழுறதுக்கு அவர் வழிவகுக்கிறார். இதுதான் அது யாமிருக்க பயமேன் அப்படிங்கிறதோட உண்மையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்த நல்ல செயல்கள் இருக்க நாம் எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான பொருள். அதனால் நமக்கு ஏற்கனவே என்ன பதிவுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாது. ஆனால் நாம் இன்னைக்கு எண்ணம் சொல் செயலால் செய்கிற நல்ல செயல்கள் நமக்கு துன்பம் வர்றப்ப அரணாக இருந்து நம்மை காக்கும் அப்படிங்கிறது தான் யாமிருக்க பயமேன். எந்த விதத்துலையாவது நமக்கு அந்த உதவி தேடி வந்து நம்மளை அந்த துன்பத்திலேருந்து மீட்குங்கிறது தான் நிச்சயமான உண்மை. அதனால் நமக்கு என்ன துன்பம் வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேணாம். ஆனால் நமக்கு துன்பம் வர்றப்ப நமக்கு அந்த துன்பத்தை துடைக்கிறதுக்கு அந்த இறைசக்தி அப்படிங்கிற ஒரு தெய்வீக கரங்கள் ஓடி வந்து நம்மை காக்குங்கிறது நிச்சயமான உண்மை. அதை தான் மகான்கள் யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னிலேருந்து நம்ம எண்ணம் சொல் செயலில் நல்ல செயல்களையும் நல்ல சொற்களையும் சொல்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கையில் துன்பம் வர்றப்ப அதை துடைக்கிறதுக்கு தெய்வீக கரங்கள் நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத ஒரு ஆணித்தரமாக நம்பி நம்ம எண்ணம் சொல் செயலில்
எப்பயும் தூய்மையாக இருப்போம், நம்ம பிறருக்கு நல்லதையே செய்வோம் அப்படிங்கிற ஒரு பதிவையும் இன்னைக்கு பதிவிட்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.